ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தன்னிடம் கேட்போர் யாரையும் கடவுள் வெறும் கையராய் அனுப்புவது கிடையாது. நம்பிக்கையோடு கேட்டவர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் கடவுளிடம் நம்பிக்கையோடு கேட்போம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்வில் தபக்காலத்தினுடைய 9வது நாள் வாசகங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் வாசகமாக எஸ்தர் எழுதிய புத்தகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மொர்தெகாய், ஆமான் இவர்களுக்கு நடுவே நடக்கின்ற ஒரு உரையாடல். இவர் வணங்கவில்லை, அவர் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கிறார். மொர்தெகாய் சொல்கிறார், அவன் நமக்கு ஏற்றவன் அல்ல, நான் உம்மை மட்டுமே வணங்குவேன், உமக்காக மட்டுமே நான் வாழுவேன், உன்னை தவிர நான் வேறு யாரும் வணங்க மாட்டேன். ஆனால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் அழுகுரலை மாற்றி நாங்கள் எதிரிகளுடைய கரங்களிலே சிக்கிக் கொள்ளாதவாறு எங்களை காப்பாற்றும் ஆண்டவர் என்று ஆண்டவரிடம் ஒரு மன்றாடுவதை பார்க்கிறோம். எஸ்தர் அரசியும் தன்னுடைய அரசி உடையை களைந்து விட்டு ஒரு சாதாரண பெண்ணுக்குரிய உடை அணிந்து கொண்டு ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வீசிவிட்டு தலையிலே சாம்பலையும் சாணியும் எடுத்து வைத்துக் கொண்டு உடல் உறுப்புகளை தனது கூந்தலால் மூடிக்கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை எதிரின் கையிலே ஒப்புவித்து விட வேண்டாம். நீர் எங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தீர், எங்களை மாட்சியோடு வழி நடத்தினீர். ஆனால் வேற்று தெய்வங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தணும், வேற்று தெய்வங்களுக்கு பலி செலுத்தணும். இருந்தாலும் எங்களை மன்னித்து விடு என்று தன்னுடைய தவறுகளை கடவுளிடம் அவர் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், எப்பொழுது நாம் செய்த துன்பங்களை நினைத்து நாம் மனம் வருந்துகின்றோமோ அப்பொழுதே கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தவறு செய்து விட்டோம் என்கின்ற எண்ணம் நம்மில் மேலோங்குகின்ற பொழுதே கடவுள் நம்மில் செயல்படுகிறார் என்றுதான் அர்த்தம். இந்த தவக்காலத்திலே அப்படித்தான் நம்மை வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, அனைத்தையும் பாகுபடுத்தி பார்க்கின்ற காலம் இது. இந்த 40 நாள் மட்டுமல்ல, வாழ்வினுடைய எல்லா நாளும் இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த 40 நாள் ஒரு ட்ரையல் பேசிஸ் போல. இந்த 40 நாள் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோமானால் இதுதான், இப்படித்தான் வாழ வேண்டும். அதற்கு இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த 40 நாள் மூலம் நமக்கு கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் படிக்கின்ற பொழுது அது நமக்கு இன்னும் வலுவூட்டுவதாகவும் தெம்பூட்டுவதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள், யாரெல்லாம் தட்டினாரோ அவர்கள் அனைவருக்கும் திறக்கப்பட்டது, யாரெல்லாம் தேடினார்களோ கண்டடைந்தார்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பதில். நாம் கடவுளிடம் கேட்க வேண்டும். ஆனால் கேட்பதற்கு முன்பதாக அதை கேட்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் மொர்தெகாய் ஆண்டவரிடம் மன்றாடினான். அவன் தகுதி இல்லை என்று தெரியும், இருந்தாலும் ஆண்டவரே, நான் பாவிதான், ஆனால் என்னை தண்டித்து விடாதையும், என் மக்களை எதிரின் கையில ஒப்புவித்து விடாதையும் என்று அழுது ஆண்டவரிடம் ஜெபித்தார். எஸ்தரும் தன்னுடைய நிலைமை ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார். தன்னுடைய அரசு உடையெல்லாம் பூண்டு விட்டு தன்னுடைய ஆபரணங்களை, மேக்கப் திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளிடம் தன் பாவத்தை அறிக்கையிட முயற்சி செய்கிறார். இன்று நாம் ஆபரணங்களால் நம்மை அழகுபடுத்திக் கொள்கிறோம், ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற அழுக்கை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். வெளி அடையாளங்களால் நமக்கு வாழ்வு கிடையாது, உள்ள அடையாளம் தான் நமக்கு வாழ்வு. வெளியில் சுத்தம் இருந்து டெய்லி 2 வேளை 3 வேளை குளிச்சு பிரயோஜனம் இல்லை, உள்ளுக்குள்ள சுத்தமா இருக்கணும். அதை தான் இன்றைய முதல் வாசகம் நம்ம எடுத்துக் கொள்கிறது. நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ அந்த கருத்தை தான் சொல்லுகிறது. பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லையா கொடுப்பார், மீனை கேட்டால் பாம்பையா கொடுப்பார்? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைக்கு நல்லது கொடுக்க தெரிஞ்சிருந்தால் விண்ணக தந்தை இன்னும் தன்னிடம் கேட்பவருக்கு நலன்களை கொடுப்பது எவ்வளவு உறுதி என்கின்ற இந்த வார்த்தையை தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஆகையால் நம்பிக்கையோடு கடவுளிடம் போவோம், நம்பிக்கையோடு கேட்போம். கேட்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா என்பதை சிந்தித்து கேட்போம். ஏனென்றால் பல வேளைகளே நம் உடல் முழுவதும் பாவத்தை வைத்துக் கொண்டு நாம் தேவைகளை அடுக்கிக் கொண்டே போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்மிடம் இருக்கின்ற குறைகளை அகற்றுவோம், குறைகளை அகற்றிவிட்டு நிறைவாய் கடவுளிடம் போவோம், ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். இந்த நாள்
உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.